பாபிலோனியர்களுடைய கண்ட்ரோலுக்கு மாறினதுக்கு அப்புறம் பெர்ஷியர்கள் வந்தார்கள். பெர்ஷியர்கள் கண்ட்ரோலுக்கு மாறிச்சு. பெர்ஷியர்களுடைய கண்ட்ரோலுக்கு மாறினதுக்கு அப்புறம் பாபிலோனியருடைய கண்ட்ரோலில் இருந்த அந்த யூதர்கள் பெர்ஷியர்களுடைய கண்ட்ரோலுக்கு மாற்றப்பட்டார்கள். பெர்ஷியர்கள் யூதர்களை ஆண்டார்கள். கொஞ்சம் பேர் என்ன செய்யாதுங்க, தேவாலயம் கட்டுவதற்கு ஒரு பெரிய தொகை வந்துச்சு. ஆனால் கொஞ்சம் பேர் என்ன பண்ணாங்க, அங்கே தங்குனாங்க. ஸோ யூதர்கள் மேலே ஒரு விருப்பு, லாங் ஸ்டாண்டிங் என்மிட்டின்னு சொல்லுவாங்க. லாங் ஸ்டாண்டிங் என்மிட்டி ஆன் ஜூஸ் பீப்புள். இந்த ஆகாகியன் ஆகிய இந்த ஆமான் யூதர்கள் மேலே நெடுநாளாக ஒரு பகையை வச்சுருந்துருக்காங்க. மொத்தத்தில் அப்படி வச்சுருந்து முறைப்படி கவர்மெண்டல் ஆர்டரோடு கூட கொலை செய்ய வேண்டும். பாருங்கள், அதில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது பாருங்கள், சிறியோரை கொல்லணும், பெரியோரை கொல்லணும், குழந்தைகளை கூட கொல்லணும் அப்படின்னு அதில் எழுதிஇருக்குது. அதுதான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். குழந்தைகளையும் அப்புறம் ஸ்திரீகள், சிறியோர், பெரியோர், குழந்தைகள், ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொண்டு நிர்மூலமாக்குவான். பார்த்தீங்களா, இது ஒரு கட்டளை. எஸ்தருடைய புஸ்தகம் ரொம்ப அருமையான ஒரு புஸ்தகம். நமக்கு ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை அங்கே செஞ்சுருக்கிறாரு. ஈரானில் கர்த்தர் செய்த அற்புதம், அதாவது பழைய பேர்னு சொன்னால் பெர்ஷியாவில் கர்த்தர் செய்த அற்புதம், அது பயங்கரமானது. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே மறுபடியும் திரும்ப சொல்கிறேன் உங்களுக்கு, அதே ஈரான், அதே பெர்ஷியா தான் ஈரான் இருக்குது சொல்லிட்டேன் உங்களுக்கு. அதே ஈரான்லேருந்து என்ன செய்யுது, யூதர்களுக்கு எதிராக பிரச்சனைகள் கடந்து வருது. அக்டோபர் 7ஆம் தேதி 2023 தாக்குதல் நடத்தினாங்க. ஈரானில் நல்ல வருமானம், இப்போ நல்ல வருமானம் இருந்துச்சு. ஏன்னா அங்கே எண்ணெய் வளம் இருக்குது, எண்ணெய் ஆயில் சப்ளை அவங்ககிட்ட நிறைய இருக்குது. எல்லா நாடுகளுக்கும் விட்டு ஆயில் சப்ளையில் வர அந்த பணத்தை அவங்க நாடு, அதாவது இந்த அயதுல்லா அலி காமேனி இருக்கிறார் இல்லையா, அவர்களுடைய நாடை என்ன பண்ணலாம், அவர் டெவலப் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் அவர் இதை செய்யவே இல்லை. இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு இருக்கக்கூடாது, இஸ்ரேல் இருக்கிற ஒரு நாடு இருக்காமல் அதை அங்கே அழிக்கணும். யூதர்கள் அங்கிருந்து என்ன பண்ணணும், விரட்டி அடிச்சிடணும், இல்லைன்னா கொண்டுடணும், இல்லாமல் பண்ணணும், உலக வரைபடத்தில் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் முடிவெடுத்து இப்போ பாருங்க, நம்ம காலத்தில் பார்த்தீங்களா அவர் அதை செயல்படுத்தினார். அவரால் ஜெயிக்க முடிஞ்சுதா? அவரால் ஜெயிக்க முடியல. பார்த்தீங்களா, காசா இன்னைக்கு மண்மேடாக கிடக்குது. கிட்டத்தட்ட 22 லட்சம் மக்கள் என்ன செய்கிறாங்க தெரியுமா, வீடு இல்லாமல் இருக்கிறாங்க. 22 லட்சம் குழந்தைங்களோட குட்டிகளோட அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, வந்து பார்க்கும்போது வீடெல்லாம் மண்மேடாக கிடக்குது. இப்போ இருக்க ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு தெரியுமா? ட்ரம்ப் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த 22 லட்சம் மக்களையும் என்ன பண்ணுங்க, பாதி பேர் எகிப்தில் போங்க, எகிப்து இவங்களுக்கு வழிவாசலை திறந்து கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் வச்சார். மீதி இருக்கிற பாதி பேர் எங்கே போங்க, பக்கத்து நாடான ஜோர்டான் நாட்டுக்கு போங்க. உங்களுக்கு நமக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன் பண்ணால் எப்படி இருக்கும்? வீடெல்லாம் இடிச்சு கையில் வெறும் பை தான் இருக்குது. அடுத்தும் கவர்மெண்ட் என்ன சொல்லுது, நீங்கள் பக்கத்து நாட்டில் பாகிஸ்தானுக்கு போங்க, இல்லைன்னா ஸ்ரீலங்காவுக்கு போங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? இது நம்ம நாட்களில் இப்போ நடந்துட்டு இருக்குது. இந்த ரெக்வஸ்ட்டை 2 நாடுகளுமே ஏற்றுக்கல. ஆனால் காசா மக்கள் என்ன செய்கிறாங்க, அப்பாவி பொதுமக்கள் என்ன செய்கிறாங்க, நாடு இல்லாமல் வீடு இல்லாமல், நாடு இருக்குது காசா என்ற அந்த பகுதியில் குடியிருக்க முடியாமல் இன்றைக்கும் அலையிறாங்க தெரியுமா. ட்ரெஸ் இல்லை, சாப்பாடு இல்லை, படுக்கிறதுக்கு இடம் இல்லை. உண்மையிலே பரிதாபம். 22 லட்சம் மக்கள், கிட்டத்தட்ட 22 லட்சம் மக்கள் அகதிகளாக மாறி நிற்கிறார்கள். இது இன்னைக்கு இருக்கிற பரிதாபம். காரணம், யூதர்கள் மேலே கைவத்தபடினால வந்த பரிதாபம். இதே இந்த ஈரான் என்ன செஞ்சுருக்கணும் தெரியுங்களா? ஈரான் அயதுல்லா அலி காமேனி அவர்கள் என்ன பண்ணியிருக்கலாம், நல்ல காரியங்களுக்கு அந்த பணத்தை செயல்படுத்தியிருக்கிறான். காசாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே பில்டிங் இருக்கும், ஹாஸ்பிட்டல் மேலே இருக்கும், அடியில் சுரங்கப்பாதை போட்டு 20 அடி 30 அடி 45 அடி ஆழத்தில் சுரங்கப்பாதையை போட்டு அதுக்குள்ளாடி ஆயுதங்களை கொண்டு பதுக்கி வச்சு இஸ்ரேலை அடிக்கிறதுக்காக தயார் பண்ணாங்க. என்ன சொல்கிறது, பல லட்சம் இராணுவ வீரர்கள் அதற்காக, ஹமாஸும் சரி ஹிஸ்புல்லாவும் சரி. அப்போ ஒரு சுரங்கப்பாதை உண்டாக்கணும்னு சொன்னால் எவ்வளோ லட்சம் ரூபாய் தேவை? நாம் ஒரு 2 மாடி வீடு கட்டணும்னா இன்றைக்கி குறைஞ்சது எவ்வளோ ரூபா வேணும்? 60 லட்சம் ரூபா வேணும், 60-70 லட்சம் ரூபா வேணும். அப்போ மண்ணுக்கடியில் குழி தோண்டி அதுக்குள்ளாடி சுரங்கத்தை போட்டு ரூமுகள் எல்லாம் போட்டு வரணும்னா அது என்ன பட்ஜெட்டு தெரியுமா? இவ்வளவு பட்ஜெட்டை வீணடித்து கடைசியில் காசாங்கிற ஒரு பகுதியை, ஒரு பட்டணத்தையே நபட்டாங்க, இல்லாமல் பண்ணிட்டாங்க. யூதர்களை ஜெயிக்க முடியல. பார்த்தீங்களா, ஹிஸ்புல்லா இருக்கட்டும், இப்போ 2 பேருமே சமாதான உடன்படிக்கை அப்படி நின்றுட்டு இருக்கிறாங்க. ஹமாஸும் அப்படிதான். நிறைய நாடுகள், கத்தார் உட்பட ஒரு சில நாடுகள் தலையிட்டு. ட்ரம்ப் வரும்போது ஒரு ரொம்ப ஷாக்கான ஒரு விஷயத்தை சொன்னார். அவர் பதவிக்கு வரவே இல்லை, எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டாரு. ஆனால் பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு சரியான ஒரு வார்த்தையை சொன்னார் தெரியுமா? நான் பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஹமாஸ் பிடிச்சு வச்சுக்கிற ஹாஸ்டேஜஸ் அப்படின்னு பிணை கைதிகளை விடுதலை செஞ்சாகணும். விடுதலை செய்யலைன்னா அரபு நாடுகளுக்கு ஒரு பெரிய நரகத்தை காட்டும் அப்படின்னாரு. அரபு நாடுகளுக்கு ஒரு பெரிய நரகத்தை காட்டுவேன்னு சொன்னார். அவர் சொல்லி ஒரு 4 நாள் 5 நாள் என்ன பண்ணிட்டாங்க, ஹமாஸ் என்ன பண்ணிட்டாங்க,
என்ன பண்ணிட்டாங்க, அவர் பதவிக்கு வர்றதுக்கு அந்த பதவிக்கு வர அந்த நாள் நெருங்குகிற அந்த நாட்களில் சமாதான ஒப்பந்தத்துக்கு வந்துட்டாங்க. அவ்வளோ பயம். இன்னைக்கு உலகத்திலேயே ட்ரம்ப் ஒரு பெரிய வேர்ல்டில் இன்னைக்கு ஃபஸ்ட்டு லீடர் அப்படின்னு நீங்கள் யாரும் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் தான். அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்ரம்ப் தான். ஆக இப்படி பல சப்போர்ட்டுகள் பல நிலைகளிலிருந்து வந்தபடினாலே யூதர்களை ஜெயிக்க முடியவில்லை. இப்போவும் மறுபடியும் ஜோ பைடன் தடை செய்த அந்த பங்கர் பஸ்டர் பிளாஸ்டர் குண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பங்கர் பஸ்டர் குண்டுகள்னு சொன்னால் என்ன தெரியுமா? ஹமாஸ் உள்ள அந்த பதுங்கு குழிகள் வச்சுருக்காங்க இல்லையா, அதை தொலைத்து கொண்டு அடித்து உடைக்கிற பாம்ஸ். அந்த பாம்ஸுக்கு என்ன பேர் தெரியுமா? MK-84 குண்டுகள்னு பேர். MK-84 குண்டுகள். இந்த MK-84 குண்டுகளை வந்து இப்போ அமெரிக்கா என்ன பண்ணுது? 20,000 பவுண்டு நான் இனிமேல் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லுது. இப்போ ட்ரம்ப் சொல்லிட்டார். ஜோ பைடன் கொஞ்சம் என்ன பண்ணிட்டாரு, தடுத்து வச்சிருந்தார். நிறைய குண்டுகளெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லி ஜோ பைடன் தடுத்து வச்சிருந்ததெல்லாம் ட்ரம்ப் ஓப்பன் பண்ணிட்டார். இஸ்ரேலுக்கு நான் என்ன பண்ணேன், 20,000 பவுண்ட்ஸ் பாம்ஸுகளை நான் தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராங் ஆக ட்ரம்ப் இப்போ நின்றுக்கிட்டு இருக்காரு. வருகிற நாட்களில் நிறைய பிரச்சனை இருக்குது. இந்த 4 வருஷத்தில் என்னென்ன இப்போ இஸ்ரேலில் நடக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பாக தேவாலயம் கட்டுவதற்குரிய இடத்தை ட்ரம்ப் வாங்கி கொடுப்பாருங்கிறது கண்டிப்பாக இனி. ஏன்னா ட்ரம்புக்கு 4 வருஷம் இருக்குது. இந்த 4 இயர்ஸில் நீங்கள் பார்க்கலாம், நிறைய யுத்தங்களை கூட நீங்கள் பார்க்கலாம். இஸ்ரேலுக்கு எதிராக நிறைய நாடுகள் எழும்பி வருகிறதையும், கடைசியாக ரஷ்யா கூட எழும்பி வருகிறதையும் நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் நிச்சயம் என்ன செய்ய மாட்டார்கள், ஜெயிக்க மாட்டார்கள். இது அன்னைக்கும் இப்போ பாருங்கள், சேம் பிளேஸ்ல இருந்தால் இப்போ வருது பார்த்தீங்களா? ஸோ அதனால் இந்த விஷயங்களை சொல்ல வேண்டி வந்துச்சு. அன்னைக்கும் பர்ஷியாவில் இருந்து தான் யூதர்களை அழிக்க வேண்டும் என்கிற ஒரு சட்டம் கிமு 465 ஆகஸ்வேரு ராஜாவுடைய காலத்தில், ஆமானுடைய காலத்தில், மர்தகாயினுடைய காலத்தில், எஸ்தர் ராணியினுடைய காலத்தில் கடந்து வந்தது. இப்போவும் அதே ஈரானில் இருந்து தான் யூத நாடு என்கிற ஒரு நாடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கொள்கையுடனே கூடி என்ன செய்கிறார்கள், போராளிகளை ஏவி விட்டு அழிக்க பார்க்கிறார்கள். ஆனால் அழிக்க முடியாது. இல்லையா? இப்போ சரி, இப்போ நாம் இனி அன்னைக்கு அவர்கள் எப்படி ஜெயித்தார்கள் என்று நாம் பார்ப்போமா? இப்போ யூதர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி கட்டளை எல்லாம் பிறந்துச்சு பார்த்தீங்களா? இது கிட்டத்தட்ட ஒரு மாதம் தான், 1 மாதம் கேப்பில் நடக்கிறது. ஆமான் என்ன பண்ணுறாப்புல, ராஜாவை மயக்கி நயவஞ்சகத்தினால அந்த கட்டளையை வாங்குறாரு. அந்த பத்திரத்தில் பதிவு போட்டு என்ன செய்கிறார், யூதர்களை அழிக்கக்கூடிய நிலையில் அந்த லெட்டரை தயார் பண்ணி வேர்ல்டு ஃபுல்லாக அனுப்பி வைக்கிறாரு. ஆனால் என்ன பண்ணாங்க, இவர்கள் ஜெயித்தார்கள். அதான் இவர்கள் உபவாசம் போட்டு, இந்த எஸ்தர் புஸ்தகத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உபவாசம் போட்டு ஜெபித்தார்கள். ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை, எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த பத்திரத்தில் என்ன எழுதியிருக்குது, சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள். பார்த்தீங்களா? சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகளாகிய யூதர்கள் எல்லாரும் அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அதில் எழுதியிருந்தபடினாலே அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். இந்த ஜெபம் தேவனாகிய கர்த்தர் கேட்டார். ஜெபத்தை கர்த்தர் கேட்டபடினால்தான் நான் உங்களுக்கு முதல்ல சொன்ன அந்த டைட்டில், எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 1வது வசனம், காரியம் மாறுதலாய் முடிந்தது. எப்படின்னு, காரியம் மாறுதலாய் முடிந்தது. உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக தான் இருப்பீங்க ஆண்டவர்களாடி. ஆனால் சில விஷயம் உங்களை தேடி வரும்பொழுது கர்த்தர் பார்த்துக்கொண்டே இருப்பார். அந்த ஷார்ட் டைமில், திடீர்னு அந்த ஷார்ட் டைமில் என்ன பண்ணுவார், கர்த்தர் உங்களுடைய காரியத்தை என்ன பண்ணுவார், மாறுதலாக மாற்றிடுவார். அது ஒரு பிளெஸிங்ஸ், அது ஒரு ஆதரவு, அது ஒரு சப்போர்ட், அது ஒரு சஸ்டெயின், அது ஒரு தாங்குதல். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்ற அந்த வாக்குக்கு ஒரு வாக்குறுதி, மாறாத அந்த வாக்குறுதி. பாருங்கள் சட்டம் எப்படி மாறுது பாருங்கள். இதை இப்போ இந்த சட்டம் இப்போ ஆமான் உருவாக்கின அந்த சட்டம் என்ன செய்கிறது, மாறுகிறது, மாற்றப்படுகிறது. அது திடீரென்று மாறுது. யூதர்கள் கூட அதை நினச்சி பார்க்கல. ரொம்ப பயங்கரமான ஒரு மாறுதல். எப்படி பாருங்க, ராஜா வந்து விருந்து பண்ணுறதுக்கு எஸ்தர் ராணியும் ப்ளஸ், நான் சுருக்கமாக சொல்லி கடந்து செல்கிறேன், ப்ளஸ் ஆமானையும் கூப்பிட்றாங்க. ஆமானையும் கூப்பிடும்போது எஸ்தர் ராணி என்ன பண்ணுறாங்க, எஸ்தர் ராணி கிட்ட ராஜா கேட்குறாரு, உன் ராஜாத்தி உனக்கு என்ன வேணும், என் ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி அவராக வாயை விடுறாரு. அது ஆண்டவருடைய திட்டம். அவருக்கு வாயை திறந்து விட்டார். யாருடைய வாயை, ஆகஸ்வேரு ராஜாவுடைய வாயை திறந்து விட்டார். உடனே எஸ்தர் ராணி சொல்கிறாங்க, இந்த ஆமான் துஷ்டனாகி இந்த ஆமான் பாருங்கள் 6வது வசனம், என் ஜனத்தை என் மக்களை அழிக்கிறதுக்காக பத்திரப்பதிவு செய்து டாக்குமெண்ட் ரெடி பண்ணி அவன் உம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற எல்லா தேசங்களுக்கும் அவன் அனுப்பியிருக்கிறான். அதை உம்மால் மாற்ற முடியுமா?
எங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை. ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டத்துக்கு அந்த சத்துரு உத்தரவாதம் பண்ண முடியாது என்றார். அப்போ ராஜா கேட்குறாரு, அந்த அது யார், ஆள் யார் அப்படின்னு சொல்லி பாருங்க. முத்திர மோதிரத்தை கலட்டி கொடுத்துறவருக்கு யாருன்னு